ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் here. நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 23, டேட் March 5th 2026. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டேரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,92,700 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 63,000 கிட்டே இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னால உங்களுக்கு இப்போது ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்டு காலைல நான் பார்க்கும்போது 900 கிட்டே இருந்தது. இப்போ அரௌண்டு ஒரு 115 கிட்டே இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவரால் பல்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,63,237. இப்போது கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,90,395 இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27,159. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னால இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அரௌண்டு ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,186 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா அப்பில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36, 35 இருந்து அரௌண்டு இப்போது 27 கிட்டே இறங்கியிருக்கு. பட் நீங்கள் இதுக்கெலாம் பார்க்காதீங்க, நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லாவே கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டேரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோடய டேரக்ட் யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இது யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்கு. பட் அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. உங்களுக்கு இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவரால் $394. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு $127 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் $127. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு $521 கிட்டே இருக்குது. நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது ஓவராலாக பார்த்திங்கன்னா 34,300. ப்ராஃபிட் அரௌண்டு 13,700. இப்போது கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்டு 48,000. இதில் அப்போ மூணுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற ரீசன் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங் டேர்முக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதாவது மோர் தென் 20-30 இயர்ஸ்க்கு மேலே. இப்போ இது சின்ன வேல்யூவாக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு இது ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், பட் நீங்கள் அதை எதுவுமே பார்க்காம நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் அப்பு டவுன் எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. என்னோடய ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 lakhs என்னோடய ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன். அதை ரீச் பண்ண எனக்கு அரௌண்ட் ஒரு 70,000 தேவைப்படுது. இந்த மாதிரி நான் இது டெய்லி ரெகுலராக மாறிட்டே இருக்கும். இருந்தாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லை. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye.